ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் ஆயிரம் அநீதி தொடருது. உயர்கல்வி கற்க தடை, அரசு நிர்வாகத்தில் நுழைய தடை. என்னுடைய கல்வி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, என் குடும்ப நம்பிக்கை பிற்படுத்தப்பட்டோர், என் பிற்படுத்தப்பட்டோர். வேளாளர், கொங்கு வேளாளர், முக்குலத்தோர், முத்தரையர், யாதவர் என எண்ணிலடங்க சமுதாயங்கள், விவசாயி, நெசவாளர், சிறு தொழில், கைத்தொழில் செய்தோம். படிக்க கூடாது என பல நூறாண்டு தடைகள். படிப்பு இல்லை என்பதால் உனக்கு வேலை இல்லை என்றார்கள். வந்தது ஒரு விடி வெள்ளி, அது எங்கள் சமுதாயங்களின் உயிர் நாடி. நாம் எழுந்து நிற்க அரசியல் சாசனம் தந்த அடிப்படை உரிமை. அரசியல்வாதிகளால் மறுக்கப்பட்ட நம் உரிமை. அரசியல்வாதிகளால் மறுக்கப்பட்ட நம் உரிமை. அரசியல்வாதிகளால் மறுக்கப்பட்ட நம் உரிமையோ. கல்வியில் பங்கு, அரசு நிர்வாகத்தில் பங்கு, இது யாசகம் அல்ல, அரசியல் சட்டம் தந்த அடிப்படை உரிமை. பின்தங்கியவர் என்ற சொல்லை இனி பழைய வரலாறு. இருந்த இளைஞர் குரலை புதிய அரசியல் அதிகாரம். கல்வி எங்கள் உரிமை, இலை எங்கள் உரிமை, சமநீதி எங்கள் உரிமை. எண்ணிக்கை நம்மிடம் இருந்தாலும் நீதியோ இன்னும் தொலைவில். கல்வி, வேலை, வாழ்வு எல்லாம் இன்னும் போர்க்களத்தில். இனி பொறுமை இல்லை, இனி மௌனம் இல்லை, சம உரிமை பெற இது கடைசி அழைப்பு. கல்வி, வேலை, வாழ்வு ஒன்றும் விலக்கில்லை. பேக்வர்ட் கம்யூனிட்டி இனி பின்தங்காது. இது ஒருவரின் போர் அல்ல, ஒரு தலைமுறையின் சக்தியம். எங்களுக்கான பங்கு, நாங்களே எழுதும் அரசியல். From classroom to nation, equal chance, equal share.